லேர்னிங் 20 லேர்னிங் 20ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா இம்மீடியட்டா அதை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக போகாம அந்த இஷ்யூ ஏன் வந்துச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பஞ்சர் ஒட்டுறது இட்ஸ் அ சொல்யூஷன். ஸோ அதை பஞ்சர் ஒட்டுறீங்க, மறுபடியும் பஞ்சர் ஆயிடுது, மறுபடியும் பஞ்சர் ஒட்டுறீங்க. அப்பாடா இன்னைக்கு என்னோட இஷ்யூ முடிஞ்சிருச்சு, நான் வந்து பஞ்சர் ஒட்டிட்டேன், இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் இதுக்கு மேல பாத்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டு போகாம, ஸோ அந்த பஞ்சர் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த பஞ்சர் ரிப்பீட்டடா ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி, ஸோ அந்த டியூப் வந்து ஸ்ட்ரென்தனிங்கா இல்லை, அது ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான் அந்த பஞ்சர் வருது. அப்போ அந்த டியூபை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நம்மளால இந்த பஞ்சரை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டியூபை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் அதோட சொல்யூஷன். இந்த டியூபை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது தான் அதோட சொல்யூஷன். ஸோ அது மாதிரி நமக்கு வர்ற இஷ்யூவை இமீடியட்டா ரிசால்வ் பண்ணிட்டு, அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை க்ளோஸ் பண்ணிட்டு மறாவது நாள் மறுபடியும் அதே மாதிரி இஷ்யூ வரும்போது அது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தா அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதை அனலைஸ் பண்ணி எதுக்காக இது ரிப்பீட்டடா வருது, எங்க பிரச்சனை, இது வந்து யூசர் லெவலா இல்லை ட்ரைனிங் லெவலா இல்லை எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ரிசால்வ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா டெய்லி வர்ற அந்த இஷ்யூவும் ரிசால்வ் ஆயிடும். அப்படி நம்ம அதை ரிசால்வ் பண்ணும்போது நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்மள ஒரு வின்னர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.